இட்டாச்சிக்கு ரினிகன் இருந்தா வேற ஒண்ணும் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா இட்டாச்சி ரினிகனை பொசஸ் பண்ணா ரினிகன் இருக்கும், ஆனா அதை யூஸ் பண்ணா அவர் இருக்க மாட்டாரு. ஏன்னா ரினிகன் வந்து ஒரு காட் லெவல் பவர் இல்லையா, அது கிட்டத்தட்ட 6 பேத்தோட பவர். ரினிகனை பொசஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஹை அமௌண்ட் சாக்கரா இருந்தே ஆகணும். அப்படி சாக்கரா இல்லனா கண்டிப்பா ஆளு மாட்டதான். இட்டாச்சிக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த அளவுக்கு சாக்கரா இருக்காது. அப்படி சாக்கரா இருக்கணும்னா ஒண்ணு உசுமாக்கி கிளானா இருக்கணும், இல்லனா செஞ்சு கிளானா இருக்கணும், இல்லனா அஷிரா மசல்ஸ் அது வச்சிருக்கணும். அஷிரா மசல்ஸ் வச்சிருந்தாலும் 2 ரினிகன் பொசஸ் பண்றது ரொம்ப டேஞ்சர் தான். என்னதான் அஷிரா மசல்ஸ் சாக்கரா கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த சாக்கராவே ரினிகன் யூசர்ஸ்க்கு பத்தாது. அஷிரா மசல்ஸ் இருந்தாலும் ஒரு ரினிகன் தான் பொசஸ் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிளா ஒபிட்டோவே இருக்கானே, ஒபிட்டோவும் அஷிரா மசல்ஸை இம்ப்ளான்ட் பண்ணி தான் அவன் உடம்புல வச்சிருப்பான். சீரிஸ்ல ஒபிட்டோ சாக்கராவை வச்சு கமுயை எப்படி யூஸ் பண்ணா தெரியும்ல, சும்மா பூந்து விளையாடி இருப்பான். அவ்வளவு சாக்கரா இருந்துமே ஒபிட்டோவால ஒரே ஒரு ரினிகனை தான் பொசஸ் பண்ண முடியுது. ஏன்னா அவனுக்காவது தெரியும் 2 ரினிகன் யூஸ் பண்ணா கண்டிப்பா நம்ம மட்டையாயிருவோம். அதனாலதான் மாத்ரா சாகிறதுக்கு முன்னாடி உசுமாக்கி கிளான சேர்ந்த நாகடோ கிட்ட ரினிகனை கொடுப்பாரு. கொடுக்கலாம் மாட்டாரு, அவனுக்கே தெரியாம பிக்ஸ் பண்ணிடுவாரு. ஏன்னா உசுமாக்கி கிளான் கிட்ட தான் அவ்வளவு சாக்கரா இருக்குமே. அதனால இட்டாச்சி ரினிகனை பொசஸ் பண்ணா கண்டிப்பா மாட்டதான்.